நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெக்டர். ஓகேவா? ஸோ வெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா மேக்னிடியூடும் இருக்கும், அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா 2k வெக்டர். ஸோ எனக்கு இந்த 2 அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா k டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வெக்டர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஏரோ. ஓகேங்களா? ஏரோ மார்க்ல வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ வெக்டர் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல் எனக்கு இருக்கு. ஸோ இந்த லைன், ஒரு லைன் வந்து ட்ரா பண்றோம். ஸோ இந்த லைன் இதுல பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதோட லென்த் வந்து நான் என்ன சொல்றேன்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஏரோ பாயிண்ட், ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு இந்த ஏரோ பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டைரக்ஷனர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஏரோ பாயிண்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெக்டர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நான் என்ன ஆகிறேன் அப்படின்னா மூவ் ஆகிறேன். ஸோ அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம், அதோட டைரக்ஷனும் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். ஸோ அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மீட்டரில் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிங்க அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெக்டர் தான். ஸோ இதோட யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்டர் டிவைடட் பை செகண்ட். ஓகேவா? ஸோ ஒரு செகண்டில் எனக்கு கார் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி. ஓகேவா? கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா? அதோட ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா வெலாசிட்டி. அடுத்தது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகேவா? வெலாசிட்டியை வந்து அகெயின் வந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு யார் கிடைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைப்பாங்க. ஸோ இதோட யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மொமெண்டம். ஓகேவா? நியூட்டன் மீட்டர். F is equal to ma. ஓகேவா? நியூட்டன் மீட்டர். அடுத்தது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதோட யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்டன். ஸோ இதெல்லாமே எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வெக்டருக்குள்ளே வருவாங்க. வெக்டர் அப்படிங்கிறப்ப நம்ம மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படிங்கிறப்போ ஸோ ஸ்கேலார் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஓகேவா? மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்கேலார் குவான்டிட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன டைமென்ஷனில் இருக்குன்னா ஒரே ஒரு டைமென்ஷனல். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைமு, மாஸு, டெம்பரேச்சர் இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேலரோட எக்ஸாம்பிள். ஓகேவா? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன அந்த டைரக்ஷனை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டேன். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்குள்ளே வருவாங்கன்னா ஸ்கேலாருக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிற ஸ்பீடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டைரக்ஷனை சொல்லாது, டைமும் டைரக்ஷனை சொல்லாது, மாஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிலோகிராம் மாஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுமே தவிர்த்து அதோட டைரக்ஷனை வந்து சொல்லாது. ஓகேங்களா? அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது அப்படின்னு டெம்பரேச்சரை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும், எந்த டைரக்ஷனில் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணாது. ஸோ அதனால் இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்குள்ளே வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் வெக்டர். ஓகேவா? வெக்டரை வந்து நம்ம எவ்வளோ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் வெக்டர். ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏ அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன், பி அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் வெக்டர் அப்படிம்போம். ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா ஸோ இதோட மேக்னிடியூட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. அதே மாதிரி பி அப்படிங்கிற இன்னொரு வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதோட டைரக்ஷனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸில் தான் போகணும். அப்போ இதோட மேக்னிடியூட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கணும்னா 2ஆக இருக்கணும். ஓகேவா? எனக்கு சேம் டைரக்ஷன்
ஈக்குவல் மேக்னெட்டியூடாக இருந்துச்சுன்னா நான் அதை என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கோலினியர் வெக்டர். ஓகேவா? கோலினியர் வெக்டர் அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு வந்து ஏ வெக்டர் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதே டைரக்ஷனில் சேம் லைனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி அப்படிங்கிற இன்னொரு வெக்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 0 டிகிரி அப்படி இல்லைன்னா 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏபி ரெண்டுமே ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கோலினியர் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா parallel vector. ஸோ இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ பி அப்படின்னு டூ வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வெக்டர் பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷன் அதே மாதிரி சேம் லைனில் எனக்கு இருந்துச்சுன்னா அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா parallel vector அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் parallel லைன் அப்படிங்கிறப்போ இதோட ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 0 டிகிரியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்னிடியூடு வந்து எப்படி இருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற வெக்டர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, பி அப்படிங்கிற வெக்டர் சேம் டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் சேம் லைனிங் கூட இருக்கலாம். ஸோ மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் மேக்னிடியூடு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி பேரலல் வெக்டர். ஓகேவா? ஸோ ஏ அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம், பி அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வெக்டரும் ஆன்டி பேரலல் அப்படிங்கிறப்போ எனக்கு ஏவோட ஏ வெக்டர் அப்படிங்கிற இந்த வெக்டரோட டைரக்ஷனும் பி வெக்டர் அப்படிங்கிற இந்த வெக்டரோட டைரக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து சேம் லைனில் தான் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிற வெக்டர் இந்த டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பி அப்படிங்கிற இந்த வெக்டர் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் 180 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் வெக்டர். ஓகேவா? ஸோ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வெக்டரை வந்து அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ யூனிட் வெக்டரை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஏ கேப். ஓகேங்களா? கேப்பில் வந்து டினோட் பண்ணால் ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா யூனிட் வெக்டர் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஸோ நமக்கு யூனிட் வெக்டர் அப்படின்னு என்னென்னு தெரியும்னா ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து அதோட மேக்னிடியூடால் அப்போ ஏ மாடுலஸ் இதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டா யூனிட் வெக்டர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் வெக்டரோட மேக்னிடியூடு பார்த்துக்கிட்டே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூனிட் வெக்டர் ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது இதோட யூனிட் வெக்டர் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டிவைடட் பை ஸோ இதோட மேக்னிடியூட் அப்படிங்கிறப்ப ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் வெக்டர். ஸோ அதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல் வெக்டர். நல் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நல் வெக்டர் அப்படிங்கிறப்போ ஸோ இதுக்கு எந்த மேக்னிடியூடும் இருக்காது, ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனும் இருக்காது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இசட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனுமே இருக்காது. மேக்னிடியூடும் எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய வெக்டர் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0 வெக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா கோப்ளானார் வெக்டர். ஓகேவா? கோப்ளானார் வெக்டர் அப்படிங்கிறப்போ எனக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு
ஒன் ஆர் மோர் வெக்டர் ஓகேவா 2 இல்லைனா 3 வெக்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சேம் பிளேனில் இருந்துச்சுன்னா ஓகேவா சேம் பிளேனாக இருக்கணும் ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கோப்ளானார் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 வெக்டரும் சேம் பிளேனில் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது தியரம் ஓகேவா. ஸோ இந்த கோப்ளானார் வெக்டரோட தியரம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டாட் ப்ராடக்ட் ஆஃப் கோப்ளானார் வெக்டர் இஸ் 0 ஓகேவா. நம்ம இந்த கோப்ளானார் வெக்டருக்கு ஒரு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 0 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஓகேவா. வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ ABC. ஸோ இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 கோப்ளானார் வெக்டர் வந்து அதோட ரிசல்ட் எனக்கு எப்படி கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும் ஓகேவா. வெக்டருக்கு அதாவது இந்த கோப்ளானார் வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா அதோட ரிசல்ட் வந்து 0 கிடைக்குது. அதே மாதிரி வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 கோப்ளானார் வெக்டரும் எப்படி கிடைக்குதுன்னா 0 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த கோப்ளானார் வெக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் லீனியர்லி டிபெண்ட் ஓகேவா. ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த பிளேனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மூணும் வந்து கோப்ளானார் வெக்டரோடைய தியரம்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டர் ஓகேவா. ஸோ இப்போது ஏ வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது, பி வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது. ஸோ இந்த 2 வெக்டரோட அடிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ மேக்னெட்யூடாக பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ ஏ வெக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 5y அப்படின்னு இருக்குது. பி வெக்டர் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2i வெக்டர் அப்படின்னு இருக்குது, ஐ கேப் அப்படின்னு இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ ஸோ இதோட ரிசல்டன் வெக்டர் ஓகேங்களா சி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா 7i கேப் அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இதுவே வெக்டரில் கொடுக்குறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படின்னு 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ வெக்டர் ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஏபி அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பி வெக்டர் ஓகேவா. ஸோ இந்த 2 வெக்டரையும் ஆட் பண்ணுற இந்த பாயிண்ட் ஓகேவா ஓலேருந்து பி. ஸோ இந்த 2ஐயும் ஆட் பண்ணுற இந்த பாயிண்ட் பேர் ரிசல்டன் வெக்டர் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ரிசல்டன் வெக்டர் அப்படிங்கிறப்ப எனக்கு சம் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஓகேவா. ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணால் அதோட ரிசல்ட் தான் எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டர் ஓகேவா. ஸோ அது என்ன கிடைக்குதுன்னா ரிசல்டன் வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஓகேவா. ஸோ அதாவது ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர் ப்ளஸ் ஓ பி வெக்டர் அப்படிங்கிறது ரிசல்டன் வெக்டர். அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய ஏபி வெக்டர் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பி வெக்டர் ஓகேவா. ஸோ இந்த ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஓபி அதாவது ரிசல்டன் வெக்டர் ஆர் வந்து கிடைக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் ஓகேவா. ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர்லேருந்து நம்ம ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மேக்னிடியூடும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதோட ஆங்கிள் ஸோ என்ன ஆங்கிள் அப்படிங்கிற இந்த ஆங்கிளையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிஎன் ஓகேவா. ஸோ ஏபிஎன் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓஏ ஸோ அதே மாதிரி ஸோ இந்த லைன் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது ஓஏ. ஸோ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓஏ, ஸோ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓஎன். ஸோ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ட்ரையாங்கிள் எதை மட்டும் எடுத்துக்கிறேன்னா ட்ரையாங்கிள் ஏபிஎன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன் ஏபிஎன். ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துட்டு நான் இதுக்கான ரிசல்டன்ட் வெக்டரையும் ஆங்கிளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்டீட்டானா நமக்கு தெரியும் அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபார்டன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎன்னுக்கு அட்ஜசன்ட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா ஏஎன் இருக்குது,
ஏஎன் டிவைடட் பை ஹைபார்டன்ஸ் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பி இருக்குது ஓகேவா டிவைடட் பை பி. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎன் டிவைடட் பை பி அப்படின்னு வரும். ஸோ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பி காஸ் தீட்டாவை நான் எப்படி எழுதுறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏஎன் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சைன் தீட்டா அப்படிங்கிறப்போ எனக்கு ஸோ இதே ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா அப்படிங்கிறப்போ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபார்டன்ஸ் சைடு. ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அதாவது பிஎன் ஓகேங்களா. அப்போ சைன் தீட்டா சீக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் டிவைடட் பை ஹைபார்டன்ஸ் சைடு அப்படிங்கிறப்போ இந்த சைடு அப்போ பி அப்படியே வந்துடும். ஸோ இதை காஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்போ பி சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிஎனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம இந்த வேல்யூ ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஓஎன்பி அதாவது ஓஎன்பி. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை எடுத்துகிட்டு நாம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் பித்தாகரஸ் தீரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பித்தாகரஸ் தீரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிள் எல்லாம் என்ன பண்ணணும் ஸோ இந்த கிடச்சிருக்க ஹைபார்டன்ஸ் சைடு ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு ஹைபார்டன்ஸ் சைடு அதாவது இந்த சைடு இதுதான் நம்ம இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு ஹைபார்டன்ஸ் சைடு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் வரும் ஓகேவா. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு அதுக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா பிஎன். ஸோ இதை வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா பிஎன் இருக்குது. அப்போ பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது அட்ஜசன்ட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓஎன் ஓகேவா. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நாம் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த ரிசல்டன்ட் சைடு ஓகேவா. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎன் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகேவா. அடுத்தது நம்ம இந்த பிஎன் அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி என்னோட வேல்யூ பி சைன் ஸ்கொயர் அதாவது பி சைன் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் ப்ளஸ் ஓஎன் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுல் டேர்ம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓஎன் அப்படிங்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த இதிலிருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓஎன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா ஓஏ ப்ளஸ் ஏஎன் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ ஓஏ ப்ளஸ் ஏஎன் ஹோல் ஸ்கொயர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் ஏ அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என் இருக்குது. ஸோ அப்போ இது ஃபுல்லாக வேணும்னா ஸோ இந்த டேர்மையும் ப்ளஸ் பண்ணி இந்த டேர்மையும் ப்ளஸ் பண்ணால் இந்த ஓஎன் கிடச்சிரும். அப்போ ஓஏ ப்ளஸ் ஏஎன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஏன்னா ஓஎன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஓஏ அப்படிங்கிறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏ அப்படின்னு இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ நம்ம இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஎனோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஏஎனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி காஸ் தீட்டா ஓகேவா. ஸோ ஓஏ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம் ப்ளஸ் 2ab. இப்போ 2a பியோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா பி காஸ் தீட்டா ஓகேவா. ஸோ இந்த டேர்ம்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி ஸ்கொயரை வந்து காமனாக வெளியெடுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து பி ஸ்கொயரை வந்து காமனாக வெளியெடுக்கிறப்ப எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ இந்த டேர்ம் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2
ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதிலிருந்து எனக்கு ஆரோட வேல்யூ, அதாவது ரிசல்டன் வெக்டர் அதோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுனா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் வந்து வெக்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ரிசல்டன் வெக்டரை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ரிசல்டன் வெக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதிலிருந்து டைரக்ஷன், ஓகேவா, ரிசல்டன் வெக்டரோட டைரக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கணும், OBA. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஆங்கிள், இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ அப்போ இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த BN. அப்போ BN டிவைடட் பை அட்ஜசன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ON. ஓகேவா? இப்போ ஆப்போசிட், அதாவது tan ஆல்ஃபா வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ BN டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கிறப்போ ON அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ON எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா OA ப்ளஸ் AN அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ OA ப்ளஸ் AN அப்படிங்கிறப்ப எனக்கு ONோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு BN டிவைடட் பை OA ப்ளஸ் AN. ஓகேவா? ஸோ இப்போ இந்த BNோட வேல்யூ நமக்கு தெரியும் B sin தீட்டா அப்படின்னு. அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு BNக்கு பதிலாக B sin தீட்டா டிவைடட் பை OAக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா A ப்ளஸ் ANக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா B cos தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ B sin தீட்டா டிவைடட் பை OAக்கு பதிலாக A ப்ளஸ் ANக்கு பதிலாக B cos தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ tan ஆல்ஃபா B sin தீட்டா டிவைடட் பை A ப்ளஸ் B cos தீட்டா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதிலிருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும் நமக்கு வேணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ tan இன்வர்ஸ் B sin தீட்டா டிவைடட் பை A ப்ளஸ் B cos தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். எனக்கு ஆல்ஃபா மட்டும்தான் வேணும். அப்போ இந்த tan இன்வர்ஸ் இந்த சைடு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் B sin தீட்டா டிவைடட் பை A ப்ளஸ் B cos தீட்டா. tan வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ இன்வர்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெக்டர் அடிஷனில் அதோட ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் அடிஷன். ஸோ இந்த அடிஷனோட ஆர்டரை வந்து நாம சேஞ்ச் பண்ணாலும் அதோட ரிசல்ட், அதோட சம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ A plus B equal to B plus A. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ A plus B அப்படிங்கிறப்போ ஸோ இந்த 2 plus 3, B plus A அப்படிங்கிறப்போ 3 plus 2. ஓகேவா? 2 plus 3 அப்படிங்கிறப்ப எனக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி 3 plus 2 அப்படிங்கிறப்போ 5 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. So another example, இப்போ 10 plus 10 equal to 10 plus 10. ஸோ இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10. ஸோ அது B plus A அப்படிங்கிறப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 20 20. ஸோ இதோட சம் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக கிடைக்கும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ A plus B அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 plus 1 அதாவது 4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி B plus A அப்படிங்கிறப்போ பியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 3. ஓகேவா?
ஸோ அப்போ எனக்கு இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. அதாவது இது சம் பண்ணி வர ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிம்போம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவே மல்டிப்ளிகேஷனுக்கு. மல்டிப்ளிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ ஏவோட வேல்யூ அதாவது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஸோ ஏவையும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் எனக்கு பிஏயும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈக்குவலாக வரணும். ரெண்டோட ரிசல்ட்டும் சேமாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பிக்கு வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது ஏ அப்படிங்கிறது 2, பி அப்படிங்கிறது 3, 2 cross 3 equal to 3 cross 2. 3 into 2 அப்படிங்கிறப்போ நமக்கு 6 வரும், 2 into 3 அப்படிங்கிறப்போ 6 வரும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஸோ இதை ஏபி மாற்றி இருந்தாலும் இதோட ரிசல்ட் எப்படி வரணும் அப்படின்னா சேமாக வரணும். ஸோ அப்படி சேமாக வந்தால் தான் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிம்போம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Changing the group of addends does not change the sum. ஓகேவா? ஸோ நம்ம இந்த அடிஷனை வந்து இதோட குரூப்பை வந்து மாற்றி எழுதினாலும் அதோட சம் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா எந்த சேஞ்சும் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் பி. ஸோ இந்த ஏ பிளஸ் பி ரெண்டையும் குரூப் பண்ணிட்டோம், பிளஸ் சி இந்த ரெண்டையும் குரூப் பண்ணி அதோட ரிசல்ட் ஸோ ஏ பிளஸ் பிக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதோட சியை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதாவது பிஏயும் சிஏயும் ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஏவோட ஆட் பண்ணாலும் ஸோ இதோட ரிசல்ட்டும் எப்படி வரணும் சேமாக வரணும். சேமாக வந்ததை நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், சிக்கு வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது ஏ பிளஸ் பி. ஸோ ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, அதாவது ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் பியோட வேல்யூ 3. ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ எனக்கு இதோட ரிசல்ட் 5 வருது. ப்ளஸ் சியை ஆட் பண்ணுறப்போ இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சி அப்படிங்கிறது 4. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9 வருது. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஏவை அப்படியே வச்சுட்டு பி பிளஸ் சியை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசல்ட்டை இதோட ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போது ஏவோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ப்ளஸ் பி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ப்ளஸ் 4. ஓகேவா? 3 ப்ளஸ் 4 அப்படிங்கிறப்ப 7 கிடைக்கும், ப்ளஸ் 2 அப்படிங்கிறப்ப எனக்கு 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அடிஷனோட ஆடன்ஸ் ஸோ இதோட குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு இதோட ரிசல்ட் வந்து என்ன ஆகிறது இல்லை, சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை ஒபே பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இது எது கீழே கொண்டு வரோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கீழே கொண்டு வருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேயே மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ ஸோ இது அதே மாதிரி தான் இந்த குரூப் அந்த நம்ம வந்து குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணாலும் ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனோட குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணாலும் இதோட சம் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவையும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணி ஸோ இதோட ரிசல்ட்டை சியோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஏயும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணி இதோட ரிசல்ட்டை ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் எனக்கு எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் இது எது கீழே வரும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ பார்த்துக்கிங்கன்னா 3, சியோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா படி மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 into 3 into 4, 2 into 3 அப்படிங்கிறப்போ 6 into 4 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன், ஏவோட வேல்யூ 2 இன்ட்டு பியோட வேல்யூ 3 இன்ட்டு சியோட வேல்யூ 4. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 into 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து 24 அப்படின்னு கிடைக்கும். 12 into 2 24 தான். அப்போ 24 ஈக்குவல் டு 24. ஓகேவா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் அதாவது நம்ம இதோட குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணாலும் இதோட ரிசல்ட் வந்து சேமாக வந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லுவோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடென்டிஃபை ப்ராப்பர்ட்டி, அதாவது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சம் பண்ணுறேன், எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ. ஸோ இதை வந்து நான் எதோட சம் பண்ணுறேன் அப்படின்னா ஜீரோவோட சம் பண்ணுறேன். ஓகேவா, ஜீரோவோட சம் பண்ணால் எனக்கு என்ன நம்பர் இருக்கோ, ஸோ எந்த நம்பர் இருந்தாலும் எனக்கு என்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ அதே நம்பர் தான் எனக்கு வரும். இப்போ 1 + 0 அப்படிங்கிறப்ப எனக்கு ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தான் வரும். இப்போ நான் ஏ வந்து என்ன வேல்யூ எடுக்கிறேனோ ஸோ அதே தான் எனக்கு ரிசல்ட்லேயும் ஏவோட வேல்யூ தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது 4 + 0 அப்படிங்கிறப்போ எனக்கு இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.